ராதே கிருஷ்ணா. இதிகாசம், இதிஹாசம் அப்படின்னா இவ்வாறு நடந்தது, அதான் ரியல் ஹிஸ்ட்ரி. இதிகாசம்னா ரெண்டு உண்டு, மகாபாரதம், ராமாயணம், இது ரெண்டு மட்டும்தான் இதிகாசம். மற்றது எல்லாமே புராணம் தான். ஸ்ரீமத் பாகவதம், தேவி பாகவதம், நாரத புராணம், சிவபுராணம், ஸ்கந்த புராணம், லிங்க புராணம், வராக புராணம், நரசிம்ம புராணம், வாமன புராணம், எல்லாமே புராணம். ராமாயணம் மகாபாரதம் தான் இதிஹாசம். அதில் நிறைய சீனியர்ஸ் என்னோட ஃபேவரட்ஸ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் எனக்கு ஃபேவரட். அழகா மகாபாரதம் எடுத்துட்டோம்னா விதுரர் அவ்வளவு தூரம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கார், ஒரு சமமாக இருக்கார். துரியோதனன் அவர் அவமானப்படுத்தும் பொழுது கூட வில்லையும் அம்பையும் ஓரத்தில் வச்சுட்டு மகாபாரத யுத்தத்தில் நான் பங்கெடுத்து கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த சீன்லேருந்து வெளில வந்துட்டு அவர் பாட்டுக்கு பாரத பூமி முழுக்க க்ஷேத்ராடனம் போகிறார். அதாவது எங்கேயாவது நமக்கு மரியாதை இல்லை வச்சுக்கோங்களேன், அந்த இடத்திலிருந்து ஒதுங்கணும் அப்படின்ற ஒரு பெரிய பாடம் எனக்கு விதுரர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா மரியாதை இல்லைன்னு புலம்புறதை காட்டிலும் அவர்களிடத்துலேருந்து நாம் ஒதுங்கினோம். ஓகே, சம்டைம்ஸ் உங்கள் குழந்தைகள் உங்களை மதிக்காமல் இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் மாட்டு பொண்ணோ மருமகனோ இல்லாட்டி பேர பிள்ளைகளோ மதிக்காமல் இருக்கலாம். ஸோ வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வீட்லேயே நீங்கள் பாட்டுக்கு தேமேன்னு ஒதுங்கியும் வாழலாம். ஸோ ஒவ்வொரு வயசுக்கு அப்புறம் நம்ம ஒதுங்கிறது நல்லது. இப்போ வானப்பிரஸ்தம் அப்படின்னு ஒன்று உண்டு அந்த காலத்தில். அதாவது எல்லா வேலையும் முடிச்சாச்சே, பசங்க தலையெடுத்தாச்சா, ரைட், அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துக்கிட்டோம்னு தான் ஒதுங்கி போகிறது. ஸோ வானப்பிரஸ்த வாழ்க்கை மாதிரி உங்கள் வேலையெல்லாம் முடிச்சாச்சு, குழந்தைகள்லாம் வளர்ந்தாச்சு, அவள் கேட்டால் பதில் சொல்லுங்க, அவள் ஐடியாவோ அட்வைஸோ கேட்டால் சொல்லுங்க. சொல்லி அவள் ஃபாலோ பண்ணலன்னா வருத்தப்பட வேண்டிய அவசியமும் துக்கப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. இவர் மெயினாக எனக்கு விதுரர் மகாபாரதத்தில். அதே மாதிரி வேதவியாசர், அவர் ஒரு சீனியர், ஒரு வயசானவர் தான். மகாபாரத யுத்தமே பார்த்தீங்கன்னா அவருடைய பேர பசங்களுக்கு தான். கௌரவர்கள், பாண்டவர்கள் எல்லாம் அவரோட பேர பசங்க தானே. ஆனால் அவரிடத்துல யாரும் சஜஷனும் கேட்கல, அவரிடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு அட்வைஸும் கேட்கல. அவர் யாருக்கும் ஒரு அட்வைஸும் சொல்லவும் இல்லை, ஒதுங்கி போயிட்டார். ஸோ எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஒரு சீனியர் அப்படின்னா வேதவியாசர். இன்னொருத்தர் ஸ்ரீமத் ராமாயணம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் சீனியர் அப்படின்னா ஜனக மகாராஜா. ஏன்னு கேட்டால் சீத்தையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றார். அதன் பிறகு நிறைய நடக்கிறது அயோத்தியாவில். இது 14 வருஷம், 12 வயசில் ராமனுக்கு கல்யாணம், 14 வருஷம் அயோத்தியாவில் ராமன் இருக்கான். சீதையோட ரொம்ப ஆனந்தமான ஒரு லைஃப். 26 வயசில் ராமன் கிளம்பி காட்டுக்கு போகிறான். அப்போ கூட ஜனகர் இன்டர்ஃபியர் பண்ணவே இல்லை. நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்துருங்கோ, எங்கள் மிதிலாவில் இருங்கோ, எதுவுமே சொல்ல. ராமனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், அவன் ஹேண்டில் பண்ணுறான். என் பொண்ணு சீதைக்கு மெச்சூரிட்டி இருக்கு, அவள் ஹேண்டில் பண்ணுவாள் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் கான்ஃபிடென்ஸ் அவர்கிட்ட. எஸ், குழந்தைகளை வளர்த்தாச்சு இல்லையா, அவள் மேலே கான்ஃபிடென்ஸ் விட்டு அவள் வாழ்க்கையை அவர்கள் தீர்மானிக்கட்டும், அவர்கள் டிசைட் பண்ணட்டும், அப்படி ஒதுங்கி இருக்கிறது. அது எனக்கு ஜனகர் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் உண்டு, சொல்ல ஆரம்பித்தா இதையே ஒரு மணி நேரம் சொல்லலாம். இவாள்லாம் ரொம்ப முக்கியமான இதிகாச சீனியர்கள் எனக்கு. ராதே கிருஷ்ணா. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.